கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் மழையால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. தாமிரபரணி, பரளியாறு, கோதையாறு ஆகியவற்றில் நீர் கரைபுரண்டு ஓடும் நிலையில் குழித்துறை சப்பாத்து பாலம் நிறைந்து தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துக்கோட்டு அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் கடும் அவதியுற்றனர். வடிகால் அமைப்புகள் சீரமைக்கப்படாததால் தண்ணீர் வெளியேறாமல் மருத்துவமனை சூழ்ந்ததால் வடிகால் அமைப்பை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ரூபாய் 55 லட்சம் மதிப்பில் குளக்கரையை பலப்படுத்தும் பணி தரமற்ற முறையில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் வரும் மழைக்காலங்களில் மழைநீர் சேர்ந்து குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்து பேராபத்து ஏற்படும் என்று தெரிவித்துள்ள அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகம் தாமரைக்குளம் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லை என பெற்றோர்கள் பள்ளிக்கு பூட்டு போட்டு நடத்திய போராட்டத்திற்கு தூண்டுகோலாக இருந்ததாக தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணாக்கர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் நேற்று பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது தலைமை ஆசிரியரை மீண்டும் பணியமர்த்தும் வரை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று பெற்றோர்கள் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கணபதி சுந்தர நாச்சியார்புரத்தில் அரசு தொடக்கப் பள்ளிக்கு செல்லும் வழியில் இருந்த தரைப்பாலம் 2 ஆண்டுகளாக சேதமடைந்து இருப்பதால் மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை காரணமாக ஓடையில் தண்ணீர் செல்லும் நிலையில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் ஓடைக்குள் இறங்கி பள்ளிக்கு சென்று வரும் நிலையில் மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு விரைவில் பள்ளிக்கு செல்வதற்கு முறையான பாதை வசதி அமைத்து தர வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்கூல் பிள்ளைங்க இந்த பாதையெல்லாம் வராங்க போறாங்க. பாலத்தை இடிச்சு 2 வருஷம் ஆச்சு. இன்னும் யாரும் சரி பண்ணி கொடுக்கல. பிள்ளைங்க இப்படிதான் வராங்க போறாங்க. சாக்கடை தண்ணியில காய்ச்சல், கொசு தொல்லை எல்லாமே இருக்குங்கிட்டாங்க. 40 குடும்பம் வர இருக்கிறோம். எங்களை இதை சரி பண்ணி கொடுக்கணும். ஈரோடு வளையல் கார தெருவில் தீபாவளி சீட் நடத்தி மோசடியில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர் மேனகா, அவரது கணவர் நடேசன், மகன் கதிர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி பாதிக்கப்பட்டோர் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். தினக்கூலி வேலைக்கு சென்று வரும் நபர்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை மோசடி செய்து ஏமாற்றிய நிலையில் தங்களது பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டோர் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தொடரும் மழைக்கு ரயில்வே மேம்பால சாலை பெயர்ந்து குண்டும் குழியுமாக மாறி வரும் நிலையில் விரைவாக சாலையை சீரமைக்க மக்கள் கோரிக்கை வைத்தனர். விபத்துகளில் சிக்கும் வாகன ஓட்டிகள் வைத்துள்ள கோரிக்கையை தொடர்ந்து விரைவில் சாலை சரி செய்யப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரம்பலூரில் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை விழிப்புணர்வு செயல் விளக்கம் மற்றும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆணையர் லட்சுமி, பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளினி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பேரிடர் மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படும் விபத்துகளிலிருந்து எப்படி தங்களை தற்காத்துக் கொள்வது உள்ளிட்டவை குறித்து விளக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே எல்லிஸ் அணைக்கட்டு பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் நீர்நாய் ஒன்று தென்பட்டது. நீர்நாய் மீனை பிடித்து உட்கொண்ட காட்சிகளை ஏனாதிமங்கலம் சுற்றுவட்டார மக்கள் செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.